உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி, ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்காரு, 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு மீன ராசியில, 4ஆம் இடத்துல செவ்வாய் மேஷ ராசியில செஞ்சிட்டு இருக்காங்க, 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் குரு ரிஷப ராசியில செஞ்சிட்டு இருக்காங்க, 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்க போகுது. ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் உங்க ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க, மிதுன ராசிக்கு. உங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு புதன் இந்த மாதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி கடக ராசிக்கு வருவார். இந்த மாதம் ஜூன் மாதம் மகர ராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, நன்மையா தீமையா, உங்களுக்கு சாதகமா பாதகமான்னு நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா தெளிவா பார்க்கலாம். உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க, உங்க ராசி குரு பாக்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான், சரிங்களா? மகர ராசி நேர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துருக்கீங்க. ஒரு சில பேர் சொன்னீங்க பரவாயில்லைங்க சார், குரு பயிற்சி நடந்ததுல கொஞ்சம் பரவாயில்ல, சில மாற்றங்கள் நடந்திருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. ஒரு சில பேர்கள் அப்படியே தான் இருக்கு, பெருசா எந்த ஒரு மாற்றம் இல்லை, குரு பயிற்சி நடந்ததுல இருந்து அப்படியே தாங்க சார் இருக்கு, ஒரு மாற்றம் இல்லைன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமா நடக்கும், சரிங்களா? ஒரு சில பேர் கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க பிரச்சனையில, ஒரு சில பேர் பிரச்சனையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா இருக்கும், சமாளிப்பீங்க, எதா இருந்தாலும் சமாளிப்பீங்க. ஆனா ராசி குரு பாக்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பா உங்களுக்கு இருக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ராகு தான், சரிங்களா? தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க, ஏதாவது முயற்சி பண்ணுங்க, அடுத்தவங்களோட உதவி கிடைச்சிடும் உங்களுக்கு, உங்க வீட்டுல இருக்கவங்க உதவி கிடைக்கும், நல்ல நண்பர்கள் இந்த காலகட்டங்கள் அறிமுகமாவாங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும், படிப்படியா நடக்கும். இந்த மாதம் நல்ல மாதமா உங்களுக்கு இருக்கும். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கே வந்துட்டார். வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதம். சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்க, இதுக்கு முன்னாடி நடக்கல. 2 வீலர் வாங்கணும்னு நினைச்சீங்க, 4 வீலர் வாங்கணும்னு நினைச்சீங்க, இந்த மாதம் உங்களால வாங்க முடியும். நிலம் வாங்கணும்னு நினைச்சீங்க, இடத்த வாங்கி போடணும்னு நினைச்சீங்க, வீடு கட்டணும்னு நினைச்சீங்க, கையில பணம் இல்லை, இந்த மாதம் அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும், நல்லது நடக்க போகுது, சரிங்களா? 5ல குரு இருக்காரு, புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதம். குழந்தை இல்லாம இருக்க மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைச்சணும், குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம். வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும், கூட்டு தொழில் கூட்டு முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல செழிப்பு இல்லைங்க சார், வளர்ச்சி இல்லை, பணம் இல்லை, வருமானம் இல்லை, சொந்த தொழில் மந்தமா போயிட்டு இருக்கு, டல்லா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை, அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க நாங்க நல்லா இல்லை, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சொந்த தொழில் வியாபாரம் மூலமா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க போறீங்க. பிசினஸ் நல்லா இருக்கும், சரிங்களா? கவலையே பட வேண்டாம், அற்புதமா இருக்கும் உங்களுக்கு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க, அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. கலைத்துறையில் இருக்க மகர ராசி நேயர்கள் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறது இந்த மாதம் உங்களால பார்க்க முடியும். 9ஆம் இடத்துல கேது இருந்து அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாம போயிருந்திருக்கும், வீட்டுல யாரும் உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க, அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகாம இருந்திருக்கும், ஏதோ ஒன்று கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடு எல்லாமே விலகக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஒரு சில பேருக்கு அப்பாவோட பூர்வீக சொத்து கிடைச்சிடும், அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் இந்த மாதம் விலகும், சரிங்களா? தூர பிரயாணம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்க, போக முடிஞ்சிருக்காது இதுக்கு முன்னாடி, இந்த காலகட்டங்களில் போக போறீங்க. வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் போது, உங்க கனவு நிறைவேற போகுது, உங்க ஆசைகள் நிறைவேற போகுது, சரிங்களா? நீங்க என்ன பண்ணணுமோ அது எல்லாமே இந்த மாதம் பண்ணுங்க. என்ன முயற்சி ஈடுபடுறீங்களோ அந்த முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. முயற்சி வெற்றி தான், தோல்வியே கிடையாது உங்களுக்கு. சுக்கிரன் உங்க ராசிக்கு யாரு? யோகாதிபதி. உங்க சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்க போகுது. இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். 12ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். ஜூன் 15ஆம் தேதி உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அங்க சூரியன் அங்க வந்துடுறாரு. 5ஆம் இடத்துல இருக்க சூரியன் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை இந்த மாதம் ஆரம்ப பகுதியிலே கிடைச்சிடும். ஆரம்ப பகுதியில அரசாங்க வேலை ஒரு சில பேருக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. நல்லா இருக்குங்க. திருமணத்துக்கு உண்டான முயற்சி இதெல்லாமே பண்ணுங்க, சக்சஸ் தான், வெற்றி தான் உங்களுக்கு இந்த மாதம், தோல்வி கிடையாது. ஏன்னா உங்க ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி நல்ல ஒரு இடத்துல இருக்காரு, சொந்த வீட்டுல இருக்காரு, அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வருவாரு. ஆரம்ப பகுதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதன் வந்து 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த மாதம் வந்து 3 இடத்துக்கு புதன் மாறுறாரு. இதெல்லாமே அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம் தான். 9ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை குறிக்கிற கிரகம். அந்த கிரகம் புதன் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் தேடி வரும். திருமணம் ஆகாம இருக்க மகர ராசினியர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. பணம் இல்லாம இருக்கவங்களுக்கு பணம் தேடி வரப்போகுது.
பிரச்சனைகளை உங்களால் ஈஸியாக இந்த மாதம் சமாளிக்க முடிஞ்சிடும். சரிங்களா? போன மாதம் கூட அப்படி இப்படியும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக போயிருந்துருக்கும். ஆனால் இந்த மாதம் மே மாதம் நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும். மே மாதம் வந்து கொஞ்சம் பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்த மகர ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா மே மாதத்துல ஒரு சில பேருக்கு நல்லது நடந்தது, ஒரு சில பேருக்கு நடக்கல. ஆனால் இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன வயசுல இருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, முதல்ல வயசு என்னன்னு பாருங்க. வயசு என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிக்கவா கெட்டது அனுபவிக்கவா, என்ன கருமால பிறந்திருக்கீங்க, நல்ல கருமாவா கெட்ட கருமாவா. ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். கோச்சார பலன்கிறது நம்ம சந்திரனை வச்சு பார்க்குறோம், பொது பலனா பார்த்துட்டு இருக்கோம். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் அவங்களை இயக்கிட்டு இருக்காங்க, அவங்க தலையெழுத்து விதி எப்படி போயிட்டு இருக்கு, அவங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்காங்க, அதை பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். 7.5 சனியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொது பலன்லயே சொல்லிட முடியாது. சரிங்களா? நான் சொல்றது ஒரு சில பேருக்கு கரெக்டா இருக்கும், ஒரு சில பேருக்கு தவறா கூட இருக்கலாம். அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம 100% சொல்ல முடியும். சரிங்களா? இனிமேல் நீங்க எப்ப நல்லா இருப்பீங்க, எப்ப ஜெயிப்பீங்க, உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன பிளானட்டோட இம்பாக்ட்ல இருக்கீங்க, இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், நல்லது எப்ப நடக்கும், கெட்டது எப்ப நடக்கும், கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எப்ப ஜெயிக்க போறீங்க, எப்ப செட்டில் ஆவீங்க, எப்போ உங்க சொந்தக்காரங்க முன்னாடி நண்பர்கள் முன்னாடி நீங்க சாதிச்சு காமிக்க போறீங்க, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும். சரிங்களா? உங்க பிறப்பு ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.